வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு பாட்டில் கிடச்சிருக்கு. ஒரு பெட் ஜார், கொக்கம் டாய் வாங்கினது பெட்டு. சரி, இப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் எதையாவதுக்கு அப்படின்னு தூக்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மணி பிளான்ட் வளர்ப்போம்னு ஏற்கனவே நம்ம இப்படி கிடச்ச பாட்டிலில் தான் 2 பாட்டில் எடுத்து மார்பிள்ஸ் மணி பிளான்ட் வளர்க்குறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியை நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள். அதில் வேர் கம்மியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இப்போ வேர் எப்படி விட்டு வந்திருக்குண்ணா. நம்மகிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட கவனிப்பு ஒன்று மட்டும்தான். லேசாக பார்த்தா போதும். அருமையாக முளைச்சிருக்கா. கொஞ்சம் தண்ணி மட்டும் குறைஞ்சிருக்கு. டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றலாம், இதுக்கும் இப்படி ஊற்றிடுவேன். இவ்வளோ தண்ணி குடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு. எப்படி இருக்குது அழகா. அப்புறம் இன்னொரு பாட்டில் நம்ம போட்டது இலப்புறம் உதிர்ந்துருந்துச்சு. இப்போ சிம்படிச்சு வருது பாருங்க, அழகாக வருது. வேறு இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு, புது வேறு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வேறு வைக்கிது. இன்னொரு 10 நாள் தான் நல்லா வந்துடும். ஆனால் இதில் இலை கம்மியாக இருக்கனால கொஞ்சம் தண்ணி மெல்ல குடிக்குது. அதுக்கும் ஊற்றி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரியா, இப்போ நம்மகிட்ட இருக்கிறது இது 2மே மார்பிள்ஸ் மணி பிளான்ட்டு. நம்மகிட்ட ஒரு 4 வகையான மணி பிளான்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மணி பிளான்ட்டில் நிறையா வெரைட்டி இருக்குது. ஆனால் என்கிட்ட இப்போ மாடியில் இருக்கிறது 4. அதில் கோல்டன் மணி பிளான்ட் வைப்போம் அப்படின்னு ஒரு நினப்பு இருக்குது. இருங்க, கோல்டன் மணி பிளான்ட் பாருங்கள், இலைய அப்படியே தங்க கலரில் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் மணி பிளான்ட் இது பார்க்க வெயில் பட்டால் இப்படி வந்துடும் இந்த மணி பிளான்ட் இலை. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைக்க போகிறோம். கொஞ்சம் நிழலில் வந்துருச்சுன்னா பாருங்கள், அதே செடி தான். இப்படியே பாருங்கள், ஆர்டினரியாக தெரியும். வெயில் பட்டால் மட்டும்தான் இந்த இலை இப்படி மின்னும். அப்புறம் நம்மகிட்ட பாருங்கள், க்ரீன், பியூர் க்ரீன் பாருங்க, லீஃபு நல்லா முளைச்சி வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இருக்குது. அப்புறம் ஆர்டினரி இருக்குது, மார்பிள்ஸ் இருக்குது. மார்பிள்ஸ்லேயே இன்னொரு ஐட்டம் இருக்குது. இங்கே வருமா இலைய பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றும் ஒரு அழகு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கோல்டன் இதை வந்து எடுத்து போய் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியில் வளர்க்குறதுக்கு. அதனால் இந்த நுனியை கட் பண்ண போகிறேன். திருப்பி வளர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை. இருங்க, கட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஒரு பிட்டை கட் பண்ணிவிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் மணி பிளான்ட் இது இப்போ வந்து இந்த டப்பாவில் வளர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப சிம்பிள். ஒரு பீஸு கிடைக்கணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸி. இந்த செடி வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வருங்க, இந்த இலையில மட்டும் பிடிங்கி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நண்பர்களே. இனி அது வேலையை அது பார்த்துக்கிடும்.
நம் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? அழகாக இருக்கா? அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி வளங்க. ஒன்றும் பெரிய இடம் அடைக்காது. ஈஸியாக வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.